ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசி ஸ்டடீஸ். இது உங்கள் சுகன்யா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா, ஆல் இந்தியா கோட்டால நீங்க சீட்ஸ் எடுக்கணும் அப்படின்னா, எம்சிசி வெப்சைட்ல நோட்டிஃபிகேஷன்ஸும், அது மட்டும் இல்லாம கவுன்சிலிங் ஷெட்யூலும் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் பண்ணுவாங்க. இதையும் தாண்டி எம்சிசி வெப்சைட்ஸ்ல உங்களுக்கு நியூ நோட்டிஃபிகேஷன்ஸ் குடுத்துருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணி, ஷேர் பண்ணுங்க. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கட்டும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நியூ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியா வரும். இப்போ நீங்க ஆல் இந்தியா கவுன்சிலிங்ல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பா எம்சிசி வெப்சைட்ஸ் பார்க்கணும். அந்த எம்சிசி வெப்சைட்ஸ்ல கீழ பார்த்தீங்க அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன்ஸ் குடுத்துருக்காங்க. நீட் யூஜி கவுன்சிலிங் 2024 அப்படின்னு ஒரு நோட்டிஃபிகேஷன்ஸ் குடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உங்களுக்கு பர்ட்டிகுலரா இந்த நீட் யூஜிக்கு உண்டான கவுன்சிலிங் வந்து ஷெட்யூல் வந்து எப்ப ஆரம்பிக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆகஸ்ட் 14த் வந்து ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது அனௌன்ஸ்மெண்ட்ஸ் குடுத்துருக்காங்க. இதையும் தாண்டி உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் வந்து எப்ப நடக்கும் அப்படின்னா, ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்ல உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ மேபி உங்களுக்கு ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்ல ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் ப்ராசஸ் ஆரம்பிச்சாலும், கிட்டத்தட்ட 10 நாட்கள் கழிச்சு உங்களுக்கு வந்து நீட் யூஜிக்கு உண்டான ஆல் இந்தியா கவுன்சிலிங்க்கு உண்டான கவுன்சிலிங் ஷெட்யூல் வந்து குடுத்துருவாங்க. அப்போ வந்து ஆகஸ்ட் 14த் வந்து உங்களுக்கு கவுன்சிலிங் ஷெட்யூல் ஆரம்பிக்குது. ஸோ ஆகஸ்ட் 14த்லேருந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட், ஃபோர்த் ரவுண்ட் வரைக்கும் உங்களுக்கு எந்தெந்த ரவுண்ட் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற எல்லாமே ஷெட்யூல்ல குடுத்துருவாங்க. ஸோ மேபி உங்களுக்கு தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலிங்க்கு உண்டான ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் ப்ராசஸ் வந்து எப்ப வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா, இப்ப வந்து ஆல் இந்தியா கவுன்சிலிங் வந்து ஃபர்ஸ்ட் வீக் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறமேட்டு கவுன்சிலிங் வந்து உங்களுக்கு 14த் ஆகஸ்ட்லேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது, உங்களுக்கு வந்து இப்போ இதோட நோட்டிஃபிகேஷன்ஸ் அதாவது ஆல் இந்தியா கவுன்சிலிங் உண்டான நோட்டிஃபிகேஷன்ஸ் குடுத்து 1 வீக்லயே உங்களுக்கு தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலிங்க்கு உண்டான நோட்டிஃபிகேஷன்ஸும் கண்டிப்பா குடுத்துருவாங்க. லாஸ்ட் இயர் வந்து 5 டேஸ்லயே உங்களுக்கு குடுத்துட்டாங்க. சரிங்களா? அப்போ உங்களுக்கு செகண்ட் வீக்ல வந்து கண்டிப்பா உங்களுக்கு தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலிங்க்கு உண்டான நோட்டிஃபிகேஷன்ஸும் வந்துரும். ஸோ அந்த தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலிங்ல நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்தவாட்டி, உங்களுக்கு எப்ப ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ், எப்ப வந்து கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகுது, இதுல வந்து எந்தெந்த டேட்ல என்னென்ன கவுன்சிலிங் பீரியட்லாம் இருக்கு அப்படிங்கிறது எல்லா டீட்டெயில்ஸும் அவங்க குடுத்துருவாங்க. இதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலிங்ல நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்தவாட்டி நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் வரும். ரேங்க் லிஸ்ட் வந்த பிறகு உங்களுக்கு கவுன்சிலிங் வந்து ஆரம்பிக்கும். சரிங்களா? இதுதான் ப்ராசஸிங். இந்த ப்ராசஸிங்ல நம்ம ஈச் அண்ட் எவ்ரி கார்னர் நம்மளோட சேனல்ல அப்டேஷன்ஸ் குடுத்துட்டே இருப்போம். ஸோ கண்டிப்பா நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதையும் தாண்டி உங்களுக்கு ஆல் இந்தியா கவுன்சிலிங்ல உங்களுக்கு பர்ட்டிகுலரா சாய்ஸ் ஃபில்லிங் வேணும், இல்ல தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்ல நம்ம ப்ராம்ப்ட்டான சாய்ஸ் ஃபில்லிங் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இண்டிவிஜுவல் வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு. அந்த இண்டிவிஜுவல் வாட்ஸ்அப் நம்பர்ல உங்களோட ஸ்கோர் கார்ட் அனுப்புங்க. கண்டிப்பா நம்ம அதுக்குண்டான பாசிபிலிட்டீஸ் என்ன அப்படிங்கிறத சொல்லலாம். இதையும் தாண்டி உங்களுக்கு சென்டாக்லயுமே உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் ஓப்பன் ஆயிடுச்சு. அதே மாரி ஒவ்வொரு ஸ்டேட்ஸ்லயுமே உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் ஓப்பன் ஆயிடுச்சு. இனிமேற்கொண்டு ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்லேருந்து உங்களுக்கு கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆக போகுது. ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆக போகுது. எப்படா நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகும்? எப்பதான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும்? எப்பதான் கவுன்சிலிங் ஆரம்பிக்கும்? அப்படின்னு நெறைய பேர் வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதுல நானும் ஒருத்தி. ஸோ உங்களுக்கு சீக்கிரமா ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் ப்ராசஸ் ஆரம்பிச்சு கவுன்சிலிங் நடக்கும். ஸோ நம்மளோட சேனல் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. ஸோ கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது ஒரு ஹேப்பியான நியூஸ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கட்டும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நியூ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியா வரும். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.